இன்னைக்கு நம்ம டிசி காமிக்ஸ்ல நடந்த டாப் 5 குரூசம் மூமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிசி காமிக்ஸ்ல நடந்த டாப் 5 கொடூரமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல அதிகப்படியான கொடூரமான சம்பவங்களை பண்ணது ஜோக்கர் தான். ஜோக்கர் பண்ணதை விட இன்னும் அதிகமான கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத பத்தி மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது ஜோக்கர் பண்ண ஒரு கொடூரமான சம்பவம் தான். டிசியோட டிடெக்டிவ் காமிக் புக்ஸ்ல பேட்மேன் டெத் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ற பார்ட்ல ஜோக்கர் தனக்கு தானே ஒரு கொடூரமான செயலை செஞ்சுக்குவாரு. ஜோக்கர் சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம ஏகப்பட்ட முட்டாள்தனமான செயல்களை செய்வாரு. அந்த வகையில ஜோக்கர் அவரோட முகத்துல உள்ள தோலை மட்டும் அப்படியே அவரோட முகத்துல இருந்து தனியா வெட்டி எடுத்து அவரோட முகத்தை கண்ணாடியில பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாரு. அவரோட முகத்துல இருந்து தனியா வெட்டி எடுத்த அந்த தோலை அப்படியே ரத்தத்தோட அவரோட தலையில வைப்பாரு. அந்த தோல் அப்படியே அவரோட தலையில இருந்து வலிஞ்சு அவரோட முகத்துல பழைய மாதிரி அந்த தோல் அவரோட தலையில இருந்து வலிஞ்சு வந்து அவரோட முகத்துல பொருந்தும். இதை ஜோக்கர் கண்ணாடியில பார்த்துட்டு ஒரு அழகா நினைச்சு பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாரு. ஜோக்கர் இந்த ஒரு சிலை எதுக்கு பண்ணாரு, என்ன காரணத்துக்கு பண்ணாரு அப்படின்றத பத்தி எல்லாம் சுத்தமா தெரியல. ஆனா ஜோக்கர் இந்த ஒரு சிலை காரணமே இல்லாம தனக்கு தானே பண்ணிப்பாரு. ஜோக்கர் அவர் எதிர்க்கிற எதிரிகளுக்கு என்னதான் கொடூரமான செயல்களை செஞ்சிருந்தாலும் அதை விட ஒரு படி மேல போய் ஜோக்கர் பண்ண கொடூரமான செயல்கள்ல தனக்கு தானே பண்ணிக்கிட்ட ஒரு கொடூரமான செயல் தான் இது. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்குது ஜோக்கர் பண்ண இன்னொரு ஒரு கொடூரமான சம்பவம் தான். ஜோக்கரும் ஹார்லி குயினும் ஒரு பார்ட்டிக்கு போய் அந்த பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் இவங்களை பார்த்து நக்கலா சிரிச்சிருவான். அவன் இவங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறத பார்த்ததும் ஜோக்கரும் ஹார்லி குயினும் அவன் அந்த பார்ட்டில இருந்து கடத்திட்டு அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. எங்களை பார்த்தாட நக்கலா சிரிக்கிறேன் அப்படின்னு ஜோக்கர் அவனோட தலையை விட்டுட்டு அவனோட கழுத்துல இருந்து கால் வரைக்கும் அவன் உடம்புல இருந்த மொத்த தொலையை அவன் உடம்புல இருந்தே தனியா உரிச்சு எடுத்துருவாரு. அவன் உடம்புல இருந்த மொத்த தொலை உரிச்சு எடுத்தது மட்டும் இல்லாம அவன் அப்படியே அந்த நிலைமையில டான்ஸ் ஆட சொல்லி துன்புறுத்தி ஜோக்கரும் ஹார்லி குயினும் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. இது ஜோக்கர் ஒரு சாதாரண மனிதனுக்கு பண்ண ஒரு கொடூரமான செயல்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது ஜோக்கர் பண்ண இன்னொரு ஒரு கொடூரமான செயல் தான். ஜோக்கர் ஒரு தடவை கொடூரத்தின் உச்சம்னு சொல்ற மாதிரி ராபின் ஒரு தடவை கொடூரமா கொலை பண்ணிருப்பாரு. ராபின் ஒரு தடவை தெரியாதனமா ஜோக்கரோட கையில மாட்டிக்கின்றாரு. ஜோக்கர் அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட ராபினை போட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு ஜோக்கர் அவர் கையால ஒரு இரும்பு ராடை எடுத்து ராபினை போட்டு மரண அடி அடிக்கிறாரு. ராபினை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாம ஜோக்கர் அவர் கையில வச்சிருந்த இரும்பு ராடை வச்சு தொடர்ந்து ஒரு 40-50 தடவை ராபினை அடிச்சு ஜோக்கர் கொலை பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செய்யறப்போ ஜோக்கர் மேல டார்க் சைடை விட பயங்கரமான ஆளா இருப்பாரோ அப்படின்ற ஒரு வில்லன் ஃபீல் ஜோக்கரை பாக்குறப்போ வரதான் செய்யுது. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்குது சூப்பர்மேன் ஜோக்கருக்கு பண்ண ஒரு கொடூரமான செயல் தான். சூப்பர்மேனோட ஒய்ஃப் லூயிஸ் கன்சீவா இருக்கும்போது அப்போ லூயிஸ் லேன் மெட்ரோபாலிஸ்ல இருக்கும்போது ஜோக்கர் மெட்ரோபாலிஸ்குள்ள பாம்பை வச்சு வெடிக்க வச்சிடறாரு. இதனால மெட்ரோபாலிஸ்ன்ற நகரமே வெடிச்சு தரமட்டமாயிடுது. இதனால நம்ம சூப்பர்மேன் கோபத்தோட உச்சத்துக்கு போகி பேட்மேன் ஜோக்கரை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பயங்கர கோபத்தோட வந்த சூப்பர்மேன் ஜோக்கரை பார்த்ததும் இன்னும் பயங்கர கோபத்துக்கு ஆளாகி அப்போ சூப்பர்மேன் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி ஜோக்கரோட நெஞ்சு மேல ஒரு வெறித்தனமான பஞ்சை கொடுக்குறாரு. அடிச்ச அடியில சூப்பர்மேனோட கையை ஜோக்கரோட நெஞ்ச பொளந்துட்டு ஜோக்கரோட முதுகு வழியா சூப்பர்மேனோட கையை வெளியே வந்துடுது. சூப்பர்மேன் இது மாதிரி பயங்கர கோபத்துக்கு ஆளாகி சூப்பர்மேன் பண்ண கொடூரமான சம்பவங்கள் இதுவும் ஒண்ணு. லிட்டரலா அந்த இடத்துல சூப்பர்மேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாரு. சூப்பர்மேன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பாக்குறது இதுதான் முதல் தடவை. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்குது பிளாக் ஆடம் பண்ண ஒரு கொடூரமான செயல் தான். சூப்பர்மேன் ஒரு பக்கம் ஜோக்கரோட நெஞ்ச பொளந்தாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் பிளாக் ஆடம் ஒருத்தனை ரெண்டா பொளந்துட்டாரு. பிளாக் ஆடம் அவரோட நாடான காந்தாக்க பாதுகாத்துட்டு இருக்கும் போது காந்தாக் நாட்டுக்குள்ள அத்துமீறி வரதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. அப்படி காந்தாக் நகரத்துக்குள்ள வரணும் அப்படின்னா பிளாக் ஆடம் வீழ்த்தினா மட்டும்தான் உள்ள வர முடியும். அப்படி அத்துமீறி காந்தாக்குள்ள நுழைய நினைச்ச எல்லார்கிட்டையும் பிளாக் ஆடம் காந்தாக்குள்ள இருந்துட்டு அவங்க கிட்ட எச்சரிக்கை கொடுப்பாரு. இதனால பிளாக் ஆடம்க்கு பயந்துகிட்டு யாருமே காந்தாக்குள்ள போறதுக்கான தைரியம் இல்ல. அப்போ நியூயார்க் சிட்டில இருந்து டெர்ராமேன் பிளாக் ஆடம் மதிக்காம காந்தாக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. பிளாக் ஆடம் காந்தாக்கு வெளியே இருந்தே அவரை தடுத்து அவர் அழைச்சிட்டு பிளாக் ஆடம் நியூயார்க் சிட்டிக்கு டெர்ராமேனை கூட்டிட்டு போவாரு. நியூயார்க் சிட்டிக்கு அவரை கூட்டிட்டு வந்து பிளாக் ஆடம் பிரஸ் மீட் நடக்கிற ஒரு இடத்துல வச்சு எல்லாரோட கண்ணு முன்னாடியும் காந்தாக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைய நினைச்சா அவங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் டெர்ராமேனை அங்க இருந்த எல்லாரோட கண்ணு முன்னாடி டெர்ராமேனை பிடிச்சி அப்படியே அவரோட உடம்ப ரெண்டா பிச்சு போட்டுருவாரு. இதை பார்த்துட்டு யாருக்குமே காந்தாக்குள்ள நுழையணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. அப்படின்றதுக்காக தான் பிளாக் ஆடம் எல்லாரோட கண்ணு முன்னாடி இந்த ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருப்பாரு. பிளாக் ஆடமோட இந்த கொடூரமான செயலை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்த டிசி காமிக்ஸ்ல நடந்த டாப் 5 கொடூரமான குரூசம் மூமெண்ட்ஸ் தாண்டியும் இன்னும் எக்கச்சக்கமான கொடூரமான குரூசம் மூமெண்ட்ஸ் எல்லாம் டிசி காமிக்ஸ்ல நடந்திருக்கு. அதுல டாப் 5 குரூசம் மூமெண்ட்ஸ் பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 குரூசம் மூமெண்ட்ஸ்ல எது உங்களை உண்மையிலே குரூசமா ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.